மகாவிஷ்ணுவின் மாமனார். மகாவிஷ்ணுவின் அடியவர் பெரியாழ்வார். ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரத்தன்று கருடனின் அம்சமாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவதரித்தார். இவரது இயற்பெயர் விஷ்ணு சித்தர். ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபத்ரசாயி பெருமாளுக்கு பூமாலை சாற்றுவது அவரது கடமை. ஆண்டாளின் வளர்ப்பு தந்தையான இவர் ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கு ஆண்டாளை திருமணம் செய்து கொடுத்தார். ஆதலால் இவர் மகாவிஷ்ணுவின் மாமனார் ஆனார். கடனா. திருமாலின் கையில் உள்ள சக்கரத்தை சுதர்சனம் என அழைக்கிறோம். இவரே கும்பகோணம் சக்கரபாணி கோயிலில் மூலவர். அதர்மத்தை அழித்து தர்மத்தை காக்கும் இவரை தரிசித்தால் பாவம் நீங்கும். சனிக்கிழமை அன்று துளசி மாலை சாத்தி வழிபட எதிரி தொல்லை, கடன் பிரச்சனை, கிரகதோஷம் மறையும். ஆனி மாத சித்திரை நட்சத்திரத்தன்று சுதர்சன ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. மாயா மாயா ஆதி 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 நீ ஒரு அண்டமாதி யாதலால் சோதியாத சோதினி அதுண்மையில் விளங்கினாய். வேதமாகி வேள்வியாகி விண்ணினோடு மண்ணுமாய் ஆதியாகி ஆயனாய மாயமென்ன மாயமே. பெருமாளே, தொன்மைக்கெல்லாம் தொன்மையானவனே, மூலத்துக்கெல்லாம் மூலமாக இருப்பவன் நீ. ஒளியை தருபவர்களான சூரிய சந்திரனுக்கு ஒளி தரும் பேரொளி நீ. உண்மையில் அதுவெல்லாம் நீயே. வேதம், வேள்வி, வானம், பூமியாக இருப்பவனும் நீ. இப்படி அனைத்துக்கும் ஆதியாக இருக்கும் நீ இடையர் குலத்தில் கிருஷ்ணராக அவதரித்து செய்த மாய செயல்களை என்னவென சொல்வது என்கிறார் திருமழிசை ஆழ்வார். ரிஷிகளின் வாக்கு. அசோக சக்கரத்தின் கீழ் சத்தியமேவ ஜெயதே என எழுதப்பட்டிருக்கும். வாய்மையை வெல்லும் என்பது இதன் பொருள். இது சரியான சொற்றொடரா என்று கேட்டால் இல்லை. சத்தியமேவ ஜெயதி என்பதே சரியான சொல். வார்த்தைகளின் இனிமைக்காக சொல்லை மாற்றும் உரிமை வேத காலத்தில் ரிஷிகளுக்கு இருந்தது. இந்த முறையை ஆர்ஷ பிரயோகம் என்பார். இம்முறையை ரிஷிகள் மட்டுமே பயன்படுத்தலாம். ரிஷிகளின் வாக்கு என்பதால் சத்தியமேவ ஜெயதே என நாம் அப்படியே உச்சரிக்கிறோம். அக்னி நட்சத்திரம். யமுனை ஆற்றங்கரையில் உள்ளது காண்டவவனம். இங்கு அரிய வகை மூலிகைகள் வளர்ந்திருந்தன. இங்கு அடிக்கடி மழை பெய்ய செய்தார் அதன் அதிபதியான இந்திரன். ஒரு சமயம் பகவான் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் நீராட சென்றனர். அவர்களிடம் அந்தனர் ஒருவர், எனக்கு அகோர பசி, இதை தீர்க்கும் மூலிகை இங்கு உண்டாமே, அதை பறிக்க வழிகாட்டுங்கள் என்றார். வந்திருப்பது யார் என்பதை தெரிந்து கொண்டார் மாயம் செய்வதில் வல்லவரான கிருஷ்ணர். உடனே அந்தனர் வடிவில் இருந்த அக்னி தன் உண்மையான வடிவை காட்டி சுவேதசி மன்னனுக்காக துர்வாச முனிவர் யாகம் நடத்தினார். அதில் இடப்பட்ட நெய்யை பருகியதால் தீராத பசிக்கு ஆளாகிவிட்டேன். அதை சரி செய்யும் மூலிகை இங்குள்ளது. அதை பறிக்க வரும்போதெல்லாம் இந்திரன் மழையை பெய்ய செய்வதால் என்னால் செயல்பட முடியவில்லை. நீங்கள் தான் உதவ வேண்டுமென கிருஷ்ணரிடம் வேண்டினார் அக்னி. பகவான் கிருஷ்ணர் தன் விசேஷ ஆற்றலால் 21 நாட்கள் மழையை தடுத்து நிறுத்தினார். அங்கிருந்த மூலிகைகளை சாப்பிட்டு நோய் நீங்க பெற்றார் அக்னி. அந்த 21 நாட்களே அக்னி நட்சத்திர காலம் எனப்படுகிறது. பரணி 3ஆம் பாதத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் காலமான அக்னி நட்சத்திரத்தில் சித்திரை 21 முதல் வைகாசி 14 வரையுள்ள நாட்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். இக்காலங்களில் தினமும் 2 லிட்டர் தண்ணீர் குடிப்பது அவசியம். பதநீர், இளநீர், பானகம், நீராகாரம் குடியுங்கள். நீர்ச்சத்துள்ள காய்கறி, பழங்களை உணவாக சாப்பிடுங்கள். கதர், பருத்தி ஆடைகளை உடுத்துங்கள். தினமும் 2 முறை குளியுங்கள். செருப்பு, குடை தானம் செய்யுங்கள். விலங்கு, பறவைகளின் தாகம் தீர தண்ணீர் வையுங்கள். கிளி சொன்ன செய்தி. திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் செல்வாக்காக இருந்தவர் நாகராஜ நம்பி. பேராசை கொண்ட இவர் ஒருமுறை கோயிலில் இருந்த நாயன்மார் சிலைகளில் 2ஐ தன் வீட்டிற்கு எடுத்து சென்றார். பணியாளர்கள் இதை மன்னர் கிருஷ்ணராயரிடம் தெரிவிக்க பயந்தனர். ஒரு கொல்லனிடம் அச்சிலைகளை கொடுத்து வைத்திருந்தார் நாகராஜ நம்பி. இதை அறிந்த புலவர் ஒருவர் நாயன்மார் சிலையை மீட்க விரும்பினார். இதற்காக ஒரு பாடலை இயற்றி தான் வளர்க்கும் கிளியிடம் சொல்லிக் கொடுத்தார். பயிற்சி பெற்ற கிளியும் மன்னர் கோயிலுக்கு வந்தபோது அவரிடம் பாடி காட்டியது. விஷயத்தை அறிந்த மன்னர் அந்த சிலைகளை மீட்டார். நாகராஜ நம்பிக்கும் தண்டனை வழங்கினார். கிளி பாடிய பாட்டு. முன்னால் 63 இருந்தார். அவரில் இந்நாள் 2 பேர் ஏகினர். கண்ணனான் நறுக்கின்றான், விற்றுவிட்ட நாகராச நம்பி இருக்கின்றான் கிருஷ்ணராயா.